நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? நான் கேட்கலாம் இல்லீங்களா? கிட்டத்தட்ட 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில். அதாவது ஒரே பேர், ஒரே சொந்தக்காரங்க பேரு, ஒரே வயசு, பட் டிஃபரெண்ட் எபிக் நம்பர், அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ், ஓட்டர் லிஸ்ட், ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற. 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் குளத்தூர்ல. உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து மதிப்பா சொல்லலைங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். பூத் நம்பர் 157 157 ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் 3 முறை வருது. ஒரே அட்ரஸ்ல, ஒரே வயசு, அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே. ஆனா அவர்கிட்ட 3 எபிக் நம்பர் இருக்கு. ஓட்டர் ஐடி கார்டு 3 இருக்கு வேற விதமா. அதே பேரு, அதே அப்பா பேரு, அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும். அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது 9133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க குளத்தூர்ல. இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன் கேள்வி. இதெல்லாம் ஃபேக் தானுங்க. இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர். இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா? நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? நான் கேட்கலாம் இல்லீங்களா? உங்க ப்ரொடெஸ்ட் எஸ்ஐஆருக்கு எகெயின்ஸ்ட்னா உங்க தொகுதியில இருக்கிற இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது? அது வேணுமா உங்களுக்கு? அதனாலதான் ஜெயிச்சிங்களா? 5964 மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது ஓட்டர்கள் கொளத்தூர்ல இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை. அவங்க எல்லாரையும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டிருக்காங்க. சோ இப்படியாக மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதியை நான் எடுத்துட்டு சொல்றேன். இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு, இவ்வளவு டியூப்ளிகேஷன் இருக்கு, இவ்வளவு நம்மளுக்கே புரியுது ஏதோ கட்பட், ஹிந்தியில கட்படுவாங்க, இவ்வளவு ஏதோ குளறுபடி இருக்கு அப்படின்னு. சோ இதை சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா?